பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ கடந்த மாதம் முழுவதும் ரிலீசிங் த பிட்டர்னஸ் த்ரூ ஃபர்கிவிங் அதர்ஸ், மற்றவர்களை மன்னிப்பதின் மூலம் கசப்பை வெளியேற்றுதல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். தொடர்ந்து இந்த புதிய மாதத்திலும் ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். bearing one another's burdens, ஒருவருக்கொருவர் சுமைகளை தாங்குவது என்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மறுசீரமைப்பு அல்லது சீர்பொருந்த பண்ணுவதன் மூலம் மற்றவர்களுடைய சுமைகளை தாங்குதல். bear burdens through restoration. இந்த இடத்தில் அல்லது இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அவர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சீர்பொருந்த பண்ணுங்க அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். மற்ற நபர்கள் பாவம் செய்யும் பொழுது அல்லது ஏதோ ஒரு குற்றத்தில் அகப்படும் பொழுது நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? மறுசீரமைக்க, அந்த ரெஸ்டோரேஷன், அந்த ப்ராசஸ்ல அவங்களை நடத்த நம்ம முயல்கின்றோமா அல்லது மற்றவர்களுடைய பாவத்தை குறித்து நாம் நியாயம் தீர்த்து கண்டனம் செய்கிறோமா? இந்த காலை நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒருவர் ஒரு குற்றத்தில் அகப்படும் பொழுது அல்லது ஒரு தவறை, ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? அவர்களை மறுசீரமைப்புக்கு நேராக நாம் நடத்துகிறோமா? அவர்களுடைய வாழ்க்கைக்கு நாம் உதவி செய்கிறோமா? அவர்களுடைய அந்த சுமையை நாம் தாங்குகிறோமா? அல்லது அந்த பாவத்தை குறித்து நாம் நியாயம் தீர்த்து அவர்களை கண்டனம் செய்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். நாத்தான் தாவீதுக்கு ஒரு கதையை என்ன பண்றாரு அப்படின்னா கூறுகிறார். அந்த கதையை கூறுகிறதன் மூலமாக என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் நாத்தானுக்கு தாவீதினிடத்தில் எதை தெரிவிக்க வேண்டும் என்று கூறினாரோ அதை மட்டும் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் ஒருபோதும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாவீதினுடைய பாவத்தை குறித்து நியாயம் தீர்க்கவில்லை, கண்டனம் பண்ணவில்லை. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். ஸோ ரொம்ப பொலைட்டா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஸ்டோரி மூலமாக நீயே அந்த மனுஷன் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். மறுசீரமைப்புக்கு நேராக தாவீதை வழி நடத்துகிறார். 13வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். மீண்டும் அந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். Do we help and restore others or do we judge and condemn others? மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? மறுசீரமைப்புக்கு நேராக நடத்துகிறோமா? அல்லது அவர்களுடைய பாவத்தை நாம் நியாயம் தீர்த்து கண்டனம் பண்ணுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நாத்தான் தாவீதை மறுசீரமைப்புக்கு நேராக நடத்தினார். இதனுடைய விளைவுதான் 51வது சங்கீதம். ஒவ்வொரு நாளும் நாம் அந்த சங்கீதத்தை வாசித்து பார்த்தால் தெரியும் அதனுடைய ஆழம் என்ன என்பதை குறித்து. அப்போ அந்த சங்கீதத்துக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா நாத்தான். இந்த காலை நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாத்தானை போல நாம் மற்றவர்களுடைய பாவத்தை கண்டனம் செய்யாமல், நியாயம் தீர்க்காமல் மறுசீரமைப்புக்கு நேராக நடத்துகிறோமா? இப்படி செய்வதன் மூலம் ஒருவர் சுமையை ஒருவர் தாங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.